ஓகே, நம்ம ரீசனிங் பார்ட்டோட பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். லைக் ஆல்பா நியூமெரிக், அந்த எண்கள் அடுத்து என்ன வரும், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ரீசனிங்லேயே வரும். இப்போ ரீசனிங்ஸோட பேசிக்ஸ் இந்த ரீசனிங் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த வென் டயக்ராமோட டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு லாஜிக்கில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஜிக் அப்படின்னா என்னது அப்படின்னா தர்க்கம். லாஜிக் அப்படின்னா தர்க்கம், தர்க்க ரீதியாக இது பண்ணக்கூடியது வந்து லாஜிக்னு சொல்லுவோம். அந்த லாஜிக்ல ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எல்லாத்த பத்தியும் பேசக்கூடியது. சரிங்களா? ஸோ எல்லாத்த பத்தியும் பேசக்கூடியது அப்படின்னா ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப புரிஞ்சுங்க. இது வந்து கொஞ்சம் லாஜிக், கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னு அர்த்தம். ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா ஏயுமே பீல இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. எல்லா ஏயுமே பீல இருக்குதுன்னு அர்த்தம், அல்லது எல்லா ஏயுமே பீன்னு அர்த்தம். தமிழ்ல சொல்றதுன்னா அனைத்து ஏக்களும் பி ஆகும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அனைத்து சிங்கங்களும் நரியாகும். ஆல் லயன்ஸ் ஆர் ஜாக்கல்ஸ். இந்த மாதிரி ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னா எது பெருசு சொல்லுங்க? ஏ பெருசா பி பெருசா? ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னா ஏங்கிறது பெரிய செட்டா பிங்கிறது பெரிய செட்டா அப்படின்னா எல்லா ஏயுமே பில இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அனைத்து ஏக்களுமே பி. இப்ப நார்மலா சொல்லுவோம் தெரியுங்களா, ஆல் மேல்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் ஃபீமேல்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப எது பெருசு? மேல்ங்கிறது பெருசா ஹியூமன் பீயிங்கிறது பெருசா அப்படின்னா ஹியூமன் பீயிங்கிறது பெருசு. சரிங்களா? சோ ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னா அனைத்து ஏக்களும் பி ஆகும். அப்போ ஏயையும் பியையும் நான் வந்து ஒரு செட்டா குறிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா ஏக்கு ஒரு வட்டம் போட்டேன்னா பி எங்க இருக்கும்? ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னா ஏயில் உள்ள எல்லாமே பியில இருக்கும். அப்போ இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா பி. புரியுதா? இப்படி இருக்கலாம். அல்லது எப்படி இருக்கலாம் தெரியுங்களா, ஏயும் பியும் சமமாக இருக்கலாம். ஏயும் பியும் சமமாக இருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆல் ஏஸ் ஆர் பீஸ்ன்னு சொல்லுவேன். ரெண்டையும் புரிஞ்சுங்க, இதான் முக்கியம். சரிங்களா? லாஜிக், இதுக்குள்ள லாஜிக்கல் ரீசனிங்கோட பேசிக்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். ஆல் ஏஸ் ஆர் பீஸ், அனைத்து ஏக்களும் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல இருக்க எல்லாமே பில இருக்கணும். மாதேஸ்வரன் சொல்ற மாதிரி ஏங்கிறது சப்செட் ஆஃப் பியா இருக்கலாம், அல்லது ஏயும் பியும் ஈக்குவலா இருக்கலாம். மேத்தமேட்டிக்கலா இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆல் ஏஸ் ஆர் பீஸ் எப்படி சொல்றது அப்படின்னா whenever x belongs to a implies x definitely belongs to b. இது புரியுதா? இது மேத்தமேட்டிக்கலா புரியலனா கூட கண்டுக்காதீங்க. சரிங்களா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா belongs to அப்படின்னா ஏயில்னு அர்த்தம். x என்பது ஏயில் ஒரு உறுப்பாக இருந்தால் கண்டிப்பாக x என்பது பியில் ஒரு உறுப்பாக இருக்கும். புரியுதா? சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 வகைகளை சொல்லலாம். மாதேஸ்வரன் சொல்ற மாதிரி
ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா ஏங்கிறது பிக்குள்ள இருக்கிற கம்ப்ளீட் சப்செட்டா இருக்கலாம். சரிங்களா? சோ இது ரெண்டு பாசிபிள் கேசஸ்ல மட்டும்தான் நான் வந்து ஆல் ஏஸ் ஆர் பிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏஐ பிஐ வச்சு எவ்வளவு விதவிதமா படம் வரையலாம் தெரியுமா? அதை இப்ப உங்களுக்கு காட்டுறேன். அதுல இருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். எதை எடுத்திருக்கோம்? ஏங்கிறது ஒரு கட்டம், பிங்கிறது ஒரு கட்டம்னா என்னென்னலாம் வரையலாம் அங்க பாருங்க. இது ஏ, இது பி, இப்படி இருக்கலாம் ஒன்று. சரிங்களா? சோ இது ஒரு கேஸ். அப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்படி இருக்கலாம். ஏ பி, நல்லா புரிஞ்சுங்க. உள்ள ஏ, வெளியே பி இருக்கலாம். அடுத்து 3 பாருங்க, எத்தனை டைப் நான் சொல்றேன் பாருங்க. அடுத்து உள்ள ஏ, உள்ள பி இருந்து வெளியே ஏ இருக்கலாம். அதான் நான் முதல்ல எல்லா பாசிபிள் கேசஸ் எழுதுறேன். நான் எதுக்குன்னு எழுதுறேன் இது பர்டிகுலரா. ஏயும் பியும் ஒரு வட்டம்னா எப்படி எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு எழுதுறேன். அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏயும் பியும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கலாமா? சரி. அடுத்து 5, இன்னும் ஒண்ணுதான் பாசிபிள் கேஸ். எது சொல்லுங்க? எல்லா பாசிபிள் கேஸும் எழுதிட்டேன். 2 வட்டம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத எழுதிட்டேன். சரியா? ஏயும் பியும் தனித்தனியா இருக்கலாம், அல்லது ஏ இப்படி இருக்கலாம், அல்லது பி இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி. அவ்வளவுதான், வேற கேஸே கிடையாது. வேற ஏதாவது கேஸ் இருக்கா சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு கேஸ் இருக்கு. என்னது? ஏயும் பியும் சமமாக இருக்கலாம். சரியா? ஈக்குவல். புரியுதா? இந்த 5 கேஸ் தான் உண்டு. ஏதாவது 2 சர்க்கிள் இருந்தா, இதுல ஏதாவது புரியலன்னா யாராவது கேளுங்க. சரிங்களா? நான் எல்லா விதமான பாசிபிள் கேசஸும் எழுதியிருக்கேன். ஏங்கிறது ஒரு, இந்த சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து குதிரைகளா இருக்கலாம். பிங்கிறது அனைத்து மாடுகளாக இருக்கலாம். ஏங்கிறது ஒரு செட், ஒரு கணம். பிங்கிறது ஒரு செட், ஒரு கணம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒவ்வொன்றுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏங்கிறத ஆண்கள்னு சொல்லலாம், பிங்கிறத பெண்கள்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்களும் பெண்களும் தனித்தனி. சரிங்களா? சோ அவங்க 2 பேத்துக்கும் இன்டர்செக்ஷன் கிடையாது. இது ஆண் ஜாதி, இது பெண் ஜாதி. இன்டர்செக்ஷன் கிடையாது. சரியா? 2க்கு நீங்களே சொல்லுங்க. சோ அப்பதான் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கா அப்படிங்கறது தெரியலாம். 2க்கு என்ன இருக்கலாம்? ஏ இது ஒண்ணு சொல்லுங்க, பி ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அப்பதான் புரிஞ்சிருக்கான்னு உங்க லாஜிக்கல் ரீசனிங்ல தெரியும். ஏ என்னவா இருக்கலாம், பி என்னவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பாருங்க, ஏங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏ வந்து நான் மேங்கோஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மாம்பழங்கள் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, பி என்னவா எடுத்துக்குவேன்? ஏ மாம்பழங்கள்னு எடுத்துட்டேன்னா பி என்னவா எடுத்துக்குவேன்? பிங்கிறது என்னது? பழங்கள். புரியா? ஏய வந்து மாம்பழம்னு எடுத்துட்டேன்னா பி, அப்ப நமக்கு தெரியும் எல்லா மாம்பழமும் பழங்கள். எப்படி வேணா எடுத்துக்கலாம். பிய வந்து நான் வந்து ஏசியான்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கீங்களேன். பிய ஏசியான்னு எடுத்துட்டீங்கன்னா ஏ என்னவா எடுக்கலாம்? பி வந்து ஏசியா அப்படின்னா ஏ என்னவா இருக்கலாம்? இது எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்னா பழங்கள் மாங்கோ அப்படின்னு உள்ள வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மேங்கோ, எல்லா மாம்பழமும் பழங்கள், ஆனா எல்லா பழங்களும் மேங்கோ கிடையாது. அப்ப இங்க வேற ஏதோ பழங்கள் இருக்குன்னு அர்த்தம். பி ஏசியான்னு எடுத்துட்டேன்னா இது ஏசியாங்கிற காண்டினென்ட், அதுல ஏங்கிறது ஒரு நாடு. அது இந்தியாவா இருக்கலாம், பாகிஸ்தானா இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம். அதை தவிர மத்ததும் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப 3வதுக்கு வாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். 3வதுக்கு பொருத்தமான எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 3க்கு ஏ ஒண்ணு சொல்லுங்க, பி ஒண்ணு சொல்லுங்க. அதே மாதிரிதான். சரியா? இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏங்கிறத ஏதோ எடுத்துக்கலாம், அதே எடுத்துக்கலாம். இது 2 ஒண்ணு தானே. ஏங்கிறத நான் ஏசியான்னு எடுத்தேன்னா பிங்கிறது பாகிஸ்தான். சரியா? அதேதான், 2மே ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப ஏங்கிறத சப்ஜெக்ட். வெரி குட். ஏங்கிறத சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்தனா பிங்கிறது என்னது? மேத்ஸ். மேத்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். வெரி குட். அடுத்து சொல்லுங்க. 4க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 4க்கு ஏ என்ன, பி என்ன? ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 4க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பி என்னவா இருக்கலாம், ஏ என்னவா இருக்கலாம்? இது என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னா, ரெண்டும் ஏயும் பியும் வேற வேற, ஆனா 2க்கும் சிலது பொதுவா இருக்குன்னு அர்த்தம். ஏயும் பியும் வேற வேற அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏல இருக்க சிலது இங்க பில இருக்காது அப்படின்னு சொல்லுது. சோ பில இருக்கிற சிலது இங்க ஏல இருக்காது அப்படின்னு சொல்லுது. இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ். ஏ வந்து டீச்சர்ஸ் இருக்கலாம். பிங்கிறது யாரு தெரியுமா? டாக்டர்ஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இது பாய்ஸும் கேர்ள்ஸ் இருந்தா அப்ப இங்க இருக்கிறவங்க யாரு? அதுக்கு வாய்ப்பு கம்மி.
சரிங்களா? கிடையாது. இப்ப பாருங்க, ஏங்கிறது டீச்சர்ஸ், பிங்கிறது டாக்டர்ஸ். அப்ப இங்க இருக்கிறவங்க யாருங்க சொல்லுங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? இந்த இடத்துல காமனா இருக்கிறவங்க எல்லாம் யாரு? இங்க காமனா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா போத்னா யாரு அப்படின்னா, இப்போ மெடிக்கல் காலேஜ்ல இருப்பாங்கல்ல, மெடிக்கல் காலேஜ்ல பிராக்டிஸ் லெக்சரா இருப்பாங்கல்ல, மெடிக்கல் காலேஜ்ல லெக்சரா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? அவங்க டாக்டராவும் இருப்பாங்க, அவங்க டீச்சராவும் இருப்பாங்க, ப்ரொஃபஸராவும் இருப்பாங்க, அவங்க டாக்டராவும் இருப்பாங்க. சரிங்களா? அது இங்க இருக்கிறவங்க யாரு அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ் மட்டும்தான், அவங்க டாக்டர் கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாருன்னா டாக்டர் தான், அவங்க டீச் பண்ண மாட்டாங்க, அவங்க டீச்சர் கிடையாது. புரியுதா? சோ அந்த மாதிரி இருக்கு. இங்க யார ஏ வந்து பிரைம், பிங்கிறது ஆட் நம்பர்னு சொன்னாங்க. சரியா? இது வந்து பிரைம் நம்பர், பிங்கிறது ஆட் நம்பர். வெரி குட். சோ வெரி குட் எக்ஸாம்பிள். எல்லா ஆட் நம்பரும் பிரைம் நம்பர் கிடையாது, சில ஆட் நம்பர் பிரைம் நம்பர் வரும். அப்ப அதுல இங்க இருக்கிறதெல்லாம் வந்துடும். குட் எக்ஸாம்பிள், முபாரக் பால். குட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸாம்பிள். அடுத்து 5. 5க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 5ங்கிறது என்னவா இருக்குன்னா ரெண்டு ஒண்ணு தானே. ஏங்கிறது ஏதாவது ஒண்ணா இருந்தா, ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏசியா, ஏசியானா பி ஏசியா தானே. சரிங்களா? ஏசியா அப்படின்னா பி ஏசியாவா தான் இருக்கணும். ஏன்னா ஏயும் ஈக்குவல் டு என்னது, ரெண்டும் என்னது சேம். ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுமே சமமாக இருக்கு. சரிங்களா? ரைட். சோ இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, இப்ப இந்த 5 படத்துல இருந்து எத்தனை படத்தை எடுக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம். சரிங்களா? இதுக்கு எத்தனை படம் வந்துச்சு பாருங்க. ஆல் ஏஸ் ஆர் பீஸ்க்கு எத்தனை படம் வந்துச்சு? ஆல் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஆல் ஏஸ் ஆர் பீஸ்ன்னு சொல்லுவோம்? நீங்களே பாருங்க, நீங்களே சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் ஆல் ஏஸ் ஆர் பீஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? பாருங்க, இதுல 1வது படத்துல சொல்ல முடியுமா எல்லா ஏயும் பின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 2வது படத்துல சொல்ல முடியுமா? ஆல் ஏஸ் ஆர் பி சொல்லலாம். 3வது படத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஆல் ஏஸ் ஆர் பீஸ் கிடையாது. 4வது படத்துலயும் சொல்ல முடியாது. 5வது படத்துல சொல்லலாம். அப்ப இங்க 2ம் 5ம் தான் அந்த இதுக்கு வந்திருக்கு. புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சுட்டாதான் அந்த ப்ராப்ளம் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். தர்க்க ரீதியான ப்ராப்ளம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். புரியுதா? அப்போ இது 1வது ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் 1வது ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் மொத்தம் 4 டைப் ஆஃப் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் தாங்க வரும். நம்ம பேசுறது மாதிரி எப்படி இங்கிலீஷ்ல 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? அதே மாதிரி லாஜிக்ல நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது வந்து 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கிலீஷ்ல 4 விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் தெரியுமா? என்னது இங்கிலீஷ்ல 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ்? அசர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசர்ஷன் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியங்கள், அசர்ஷன். அதுக்கப்புறம் என்னது? இன்டராகேட்டிவ். இன்டராகேட்டிவ்னா என்னதுன்னா கேள்வி வாக்கியம். இப்ப வாக்கியங்கள் 4 வகைப்படுங்க. வாக்கியங்கள் 4 வகைப்படும். தமிழ்ல சொல்றதுன்னா வாக்கியங்கள் 4 வகைப்படும். வாக்கியம் என்னது? அசர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் நார்மலா இருக்கக்கூடிய வார்த்தை, நார்மலா சொல்லக்கூடிய வார்த்தை, ஹி இஸ் ஸ்டடியிங் அந்த மாதிரி. அடுத்து 2வது என்ன அப்படின்னா ஹூ இஸ் ஸ்டடியிங், ஹூ இஸ் ஸ்டடியிங். சரியா? அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இம்பரேட்டிவ், கொஸ்டின் மார்க், கேள்வி வாக்கியம் ஆயிடும். தமிழுக்கு அதே தான். அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ், போய் படி அப்படின்னு சொல்றது. கமாண்ட், கமாண்டுங்கிறது இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படின்னா கமாண்ட். அடுத்து என்ன பண்றது அப்படின்னா எக்ஸ்கிளமேட்டரி, ரீடிங் 12 hours டெய்லி. சோ அந்த மாதிரி. சோ டெய்லி தினமும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறீங்களா அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படக்கூடியது. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அதே மாதிரி இங்கே 4 விதமான வார்த்தைகள் உண்டு. ஒன்ன சொல்லிட்டேன். ஒன்னு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல், எல்லாத்த பத்தியும் பேசுறது. ஆல் ஏஸ் ஆர் பீஸ். ஒரு இடத்துக்கு போறோம், இங்கே ஒரு பள்ளிக்கூடத்துல போறேன், இங்கே அனைத்து மாணவர்களும் அறிவாளிகள் சொல்லிட்டு போறோம். இங்கே அனைத்து மாணவர்களும் அறிவாளிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நோ ஏ இஸ் பி. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நோ ஏ இஸ் பி அப்படின்னா என்னது? நோ ஏ இஸ் பின்னா என்ன தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்றது அப்படின்னா ஏயில் உள்ளது எதுவுமே பியில் இல்லை. ஏயில் உள்ளது எதுவுமே பியில் இல்லைன்னா பியில உள்ள ஏதாவது ஏயில இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? நோ ஏ இஸ் பின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா no element of A is in B. When I say no element of A is in B, can you conclude that no element of B is also in A? சொல்லலாமா?
கொஞ்சம் யோசிங்க. லாஜிக்கல் ரீசனிங்க யோசிக்க வேண்டிய விஷயம், நார்மலான விஷயங்கள். சும்மா அப்படியே பார்த்துட்டு போற மாதிரி ஃபார்முலா உள்ளதும் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏயில உள்ள எதுவுமே பியில இல்லை அப்படின்னா பியில உள்ள எதுவுமே ஏயில இருக்காது. கரெக்டா? கரெக்ட் தான். பியில உள்ள ஏதாவது ஏயில இருந்துச்சுன்னா அப்ப ஏயில இருக்காது, பியில இருக்குன்னு தானே அர்த்தம். சொல்றது புரியுதா? அப்போ நோ ஏ இஸ் பி அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. அப்ப எந்த படத்துக்கு வாங்க, இந்த படத்துல எதெல்லாம் வரும் சொல்லுங்க. இந்த 5 படத்துலதான் வரும், வேற எதுவுமே வராது. இந்த 5 படத்துல எது வரும் பாருங்க. 1 வருமா, 2 வருமா, 3, 4, 5 இல்ல 1க்கு மேற்பட்டது இதுல இருக்கா? நோ ஏ இஸ் பி அப்படின்னு சொன்னாலே நோ பி இஸ் ஏனாலும் அர்த்தம் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு இது மட்டும்தான் வரும், இந்த ஒண்ணு மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, நோ ஏ இஸ் பி அப்படின்னாவே இதோட மீனிங் என்ன தெரியுமா? நோ ஏ இஸ் பி அப்படின்னாலே என்னது? நோ பி இஸ் ஏன்னு அர்த்தம். இன்னும் அடுத்து இதுல இருந்து வரக்கூடிய மத்ததை நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து இது புரிஞ்சுட்டோன்னு உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. உடனே சொன்னா கொஞ்சம் புரியாது. சோ நோ ஏ இஸ் பி அப்படின்னா நோ பி இஸ் ஏன்னு அர்த்தம். ரெண்டு காமன் எலமெண்ட்ஸே இருக்காது. இது வேற அது வேற. இங்கிலீஷ்ல மேத்ஸ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயிண்ட். ஆனந்தி சொல்ற மாதிரி ஏங்கிறது ஆட் நம்பர், பிங்கிறது ஈவன் நம்பர். ரெண்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஏங்கிறது பிரைம் நம்பர், பிங்கிறது காம்போசிட் நம்பர். ஒன்னு பிரைம் நம்பரா இருக்கும், இல்லைன்னா காம்போசிட் நம்பரா இருக்கும். ரெண்டும் இருக்கிற நம்பர் எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி. அப்ப நோ ஏ இஸ் பினா எப்படி இருக்கலாம்? ஏங்கிறது இதா இருந்தா பிங்கிறது இதுவா இருக்கும். ரெண்டுக்கும் காமனா எதுவுமே இருக்கக்கூடாது. there is no common elements for A and B. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, லைஃப்லயும் ஒழுங்கா முக்கியம். இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம லாஜிக்கலா நிறைய விஷயங்கள் செய்வோம், லாஜிக்கலா பேசுவோம். நிறைய இந்த இது சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒருத்தர் சொல்லுவாரு, அதை மிஸ் இன்டர்பிரேஷன் வருவாங்க, தவறாக புரிந்து உணரப்படுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, அது வேற விதமா மீடியா திரித்து சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல. அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இங்க ஒண்ணு திரித்து சொல்லுவாங்க. திரித்து சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா புரிஞ்சுக்காது. திரும்ப சொல்லியிருக்கேன், நம்ம பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 4க்குள்ளதான் ஒண்ணா வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்டையர்லி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது எப்படி சொல்லுவோம் தெரியுங்களா? மேத்தமேட்டிக் லாஜிக்கல் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லாஜிக்கலி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன தெரியுமா பேரு? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா யூஏன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஏனா என்ன தெரியுமா? யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சல்னா என்னது அப்படின்னா எல்லாத்த பத்தியும் பேசுறேன், அதனால யூனிவர்சல். யூனிவர்ஸ் அப்படின்னாவே எல்லாத்த பத்தியும் பேசினா யூனிவர்ஸ். ஏன் எல்லாத்த பத்தி பேசுறேன்? எல்லா எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் இன் பி. நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் இன் பின்னு சொல்லி. அஃபர்மேட்டிவ் என்ன சொல்லிடு அப்படின்னா இங்க நெகட்டிவ் இருக்கா பாருங்க, நெகட்டிவே கிடையாது. இதுல நெகட்டிவ் பத்தி நான் பேசவே கிடையாது. சரியா? ரைட். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னா இது யூஎன்ல வரும். இங்கே எல்லாத்த பத்தி தான் பேசுறேன், எல்லா எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் இன், அதாவது ஏல உள்ள எதுவுமே பில இல்லைன்னு சொல்றேன். அப்போ யூனிவர்சல் பேசுறேன், ஆனா நான் ஃபுல்லா பேசுறது பாருங்க எல்லாமே எதை சம்பந்த பத்தின நெகட்டிவ். So therefore this is universal negative. அதுக்கு ஒரு பேர் வச்சுங்க, யூனிவர்சல் நெகட்டிவ். So யூனிவர்சல் நெகட்டிவ் இந்த ஒரு படம் தான். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்த பத்தி பேசுறத பார்த்தோம். அடுத்து கொஞ்சத்தை பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் அப்படிங்கிறது நிறைய பேர் சம்முங்கிறது கொஞ்சூண்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்முனா அதோட மீனிங் என்ன தெரியுமா? எல்லாம் கிடையாது, அதான் அதோட மீனிங். எல்லாமும் இருக்கலாம், ஆனா சம்மோட மீனிங் எல்லாம் கூட இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, அதான் ரொம்ப முக்கியம். நான் கூட எல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன், அது கிடையாது. எல்லாம் கூட இருக்கலாம், ஆனா குறைஞ்சபட்சம் ஒன்னாவது இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். So what is particular affirmative? Some A's are B's. இதோட மீனிங் என்ன தெரியுமா? ஏயில் இருக்க சில உறுப்புகள் பியில் உண்டு. இதான் தமிழ்ல சொல்றதுனா
தமிழ்ல சொல்றதுன்னா சில ஏக்கள் பீக்களாகும். சில ஏக்கள் பீக்களாகும். சம் ஏஸ் ஆர் பீஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். சம்முனா என்ன அர்த்தம் தெரியுமா? அட்லீஸ்ட் ஒண்ணுன்னு அர்த்தம். எல்லா கூட இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்டெலிஜென்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அறிவாளிகள். அந்த கிளாஸ்ல நான் போய் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது? ஒரு கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்டெலிஜென்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அறிவாளிகள், எல்லா மாணவர்களும் அறிவாளிகள். அங்க போய் இங்கே சில மாணவர்கள் அறிவாளிகள் அப்படின்னு நானும் சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? என்னோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? சில மாணவர்கள் அறிவாளிகள் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தேவை அட்லீஸ்ட் ஒன். அங்க எல்லாருமே அறிவாளிகள்ன்றதால சில. அப்ப சில அப்படின்னு சொன்னா மத்தவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதான் இங்க ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்தும் இன்ஃபரன்ஸ், முடிவு பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா இருக்க முடியாது. சரிங்களா? சோ சம் ஏஸ் ஆர் பீஸ் அப்படின்னு இருந்தாலே உடனே நான் ஆல்சோ என்ன சொல்லலாம்? சம் ஏ பீஸ் ஆர் ஏஸ்னு சொல்லலாம். சார் ஏல இருக்கிற சிலது பில இருந்துச்சுன்னா, ஏல இருக்க சிலது பில இருந்தா அப்ப பில இருக்க சிலது கண்டிப்பா என்ன ஆகும்? ஏல இருந்தா ஆகும். இப்ப சொல்லுங்க, இந்த 3 படத்துல எந்த படம் வரும்? எந்த படங்கள் வரும்? படம் வரும் அல்லது எந்த படங்கள் வரும்? எந்தெந்த படத்தெல்லாம் நீங்க சம் ஏஸ் ஆர் பீஸ்னு சொல்லலாம்? சம் ஏஸ் ஆர் பீஸ்னா மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. சரியா? சம் ஏஸ் ஆர் பீஸோட மீனிங் என்ன தெரியுமா? ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் இருந்து ஆகணும். அவ்வளவுதான். ஏல இருக்க ஒன்னாவது பில இருக்க, நிறைய இருக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? சோ இங்க பாருங்க, இங்க ஏயும் ஒன்னாவது படத்தை வச்சு நான் சொல்லவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்னாவது படத்தை வச்சு சொல்ல முடியாது. சம் ஏஸ் ஆர் பி சொல்லவே முடியாது. ரெண்டாவது படத்துல சொல்லாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். இங்க பாருங்க, சம் ஏஸ் ஆர் பீஸ்ல இருக்கு, ஏல இருக்க சிலது பில இருக்கு. அப்ப ரெண்ட கண்டிப்பா சொல்லுவேன். 3 சொல்லுவேனா? சொல்லுவேன். சம் ஏஸ் ஆர் பீஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்போ 3ஐயும் சொல்லுவேன். 4 சொல்லுவேனா? கண்டிப்பா சொல்லுவேன். இங்க பாருங்க, 4 சம் ஏஸ் ஆர் பீஸ் இருக்கா? இருக்கு. 5 சொல்லுவேனா? கண்டிப்பா ஏல இருக்க சம் ஏஸ் ஆர் பீஸ் இருக்கு. So therefore the correct answer is 2, 3, 4, 5. 1 தவிர மத்த எல்லா கேஸ்லயும் நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, some maths are subjects, some subjects are maths, some mangoes are fruits, some fruits are mangoes, some prime numbers are odd, some odd numbers are prime, some Asia. இது ரெண்டு ஈக்குவல்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா 5 கண்டிப்பா வரும். 5 ஏன் வராது? சம் ஏஸ் ஆர் பீஸ்ங்கிறதா என்ன அர்த்தம்? சம் ஏஸ் ஆர் பீஸ்னா என்ன அர்த்தம்? சில ஏ பில இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாமே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. So therefore the answer is 2. இதுதான் ரொம்ப முக்கியங்க. இததான் நிறைய பேர் கேட்டகரைஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் எடுத்தோடனே என்ன தெரியும் சொல்லுவீங்க? 4ன்னு சொல்லுவீங்க. சோ அதுதான் இங்க லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நிறைய பேர் அந்த ப்ராப்ளத்தை ஆன்சர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதான். அப்போ பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி இருக்கலாம். இது ஏ, இது பி, இதுதான் எல்லாருமே சொல்லுவீங்க. இது மட்டும் கிடையாது. இது ஏ, இது பியா இருக்கலாம். இது பி, இது ஏயா இருக்கலாம். அடுத்து ஏயும் பி என்னவா இருக்கலாம்? சம்மா இருக்கலாம். எல்லா கேஸ்லயுமே நான் என்ன சொல்லுவேன்? சம் ஏஸ் ஆர் பீஸ். Some wild animals are omnivorous. Some omnivorous are wild animals. Wild animal. நீங்க விக்னேஸ்வரன் சொல்றாரு. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எந்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஆம்னிவோரஸ்? ஆம்னிவோரஸுக்கு உள்ள எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆம்னிவோரஸுக்கு எக்ஸாம்பிள். ஆம்னிவோரஸ் அது வைல்ட் அனிமலாவும் இருக்கும். டீர் வந்து ஆம்னிவோரஸா? டீர் ஆம்னிவோரஸா? ஆம்னிவோரஸ்னா என்ன தெரியுமா? ஆம்னிவோரஸ்னா ஏன்னா விலங்குகளும் சாப்பிடும், தாவரங்களையும் சாப்பிடும்.
ஹெர்பிவோரஸ்னா தாவரங்களை மட்டும் சாப்பிடும். டியர் வந்து ஆம்னிவோரஸா கார்னிவோரஸா? டியர் என்ன சாப்பிடும் அப்படின்னா மீன்களை சாப்பிடும். வேற எனக்கு கேட்கறது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஆம்னிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜெக்கால்ஸ், நரி இருக்குல்ல, நரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், கிராஸ் கூட சாப்பிடும், பழங்கள் சாப்பிடும், பேர்ட்ஸ் சாப்பிடும், இன்செக்ட் சாப்பிடும், அந்த இதுக்கு மான்கள், கறி, இறைச்சியை கூட சாப்பிடும். சரிங்களா? ஃபாக்ஸஸ், ஜெக்கால்ஸ். ஓகே, ரைட். சிம்பன்சி என்ன சாப்பிடும்? டாபிக் அப்படியே கொஞ்சம் இதா போயிடுச்சு, அதனால சிம்பன்சி எதுல வரும் சொல்லுங்க? ஹெர்பிவோரா, ஆம்னிவோரஸ்? நம்ம அதுல இருந்து வந்திருக்கோம், அது எதுல வரும் அப்படின்னா சிம்பன்சிஸ் எதுல வரும் அப்படின்னா நம்ம அதுல இருந்து வந்திருக்கோம்ல, சோ அது வந்து ஆம்னிவோரஸ். ஓகே, ரைட். சோ சம் ஏஸ் ஆர் பீஸ், சில ஏக்கள் பீக்களாகும். சரிங்களா? இந்த படத்துல இன்னொன்னு சொல்லுங்க. இப்ப நீங்களே சொல்லிடுவீங்க, கடைசி ஸ்டேட்மெண்ட் நீங்களே சொல்ல முடியும். சொல்லுங்க, வாட் இஸ் தி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? வாட் இஸ் தி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? அது பர்టిక్యులர் அஃபர்மேட்டிவ் சொன்னேன். இது என்னது? பர்టిక్యులர் நெகட்டிவ். பர்టిక్యులர் அப்படின்னா சிலதை சொல்றேன், அப்ப சம் வந்து ஆகணும். நெகட்டிவ் அப்படின்னா நோ வந்து ஆகணும். சரிங்களா? அப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா this is என்னது? sum is very good are not b's. sum is are not b's அதோட மீனிங் என்ன தெரியுமா? ஏல உள்ள ஒன்னாவது பீல இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். அதான் அதோட மீனிங். ஏல இருக்க எல்லாமே பீல இல்லாம இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதுல sum is are not b's என்ன அர்த்தம்? ஏல இருக்கிற ஒன்னாவது பீல இல்லாம இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏல இருக்க ஒன்னாவது பீல இருக்காது. இப்ப சொல்லுங்க, இந்த நம்பர்ல எதை சொல்லலாம்? இந்த படத்துக்குள்ளதான் ஒண்ணு வரும், ஒன்னோ ரெண்டோ கூட வரும், தெரியல எனக்கு, நீங்க தான் சொல்லுங்க. எதை சொல்லலாம்? ஏல இருக்க அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் ஆஃப் ஏ நாட் இன் பி. ஒன்ன எடுத்துக்கலாமா? ஒன்ன எடுத்துக்கலாம். ஏல இருக்கிற அட்லீஸ்ட் ஒன்னு பீல இல்ல. ஏயும் பியுமே டிச்சா என்னப்பா, கண்டிப்பா ஒன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஏல இருக்கிற ஒன்னாவது பீல இருக்கக்கூடாது. ரெண்டு எடுத்துக்கலாமா? ஏல இருக்க ஒன்னாவது பீல இருக்கக்கூடாது, ஏல இருக்க ஒன்னாவது பீல இருக்கக்கூடாது, அப்படி கிடையவே கிடையாது. ஏஏ பி குள்ளதான் கிடக்குது, அப்ப ரெண்டு எடுக்க முடியாது. மூணு எடுத்துக்கலாமா? ஏல இருக்கிற ஒன்னாவது பீல, பாருங்க, ஏல இருக்க இதெல்லாம் பீல இல்ல, மூணு எடுத்துக்கலாம். நாலு எடுத்துக்கலாமா? ஏல இருக்க ஒன்னாவது பீல இல்ல. சோ ஆன்சர் என்ன தெரியுமா? 1 3 4. ரெண்டு வராதுங்க, ரெண்டு வரவே வராது. ரெண்டு பாருங்க, ஏல இருக்க எல்லாமே பீல இருக்கு, ஏல இருக்க எல்லாமே பீல இருக்கும்போது ரெண்டு வராது. சம் ஏஸ் ஆர் நாட் பீஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம். சம் ஏஸ் ஆர் நாட் பீஸ் இந்த மாதிரி இருக்கலாம். சம் ஏஸ் ஆர் பீங்கிறது உள்ள இருக்கிறது, அடுத்து இப்படி இருக்கலாம். சம் ஏஸ் ஆர் நாட். எல்லா கேஸ்லயும் நான் சொல்லுவேன் சம் ஏஸ் ஆர் நாட் பீஸ். இது 1 or 2 ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அது யூஎஸ்ஆர்பில சைக்காலஜில கேட்பாங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. அதிகபட்சம் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமா ஆமா, டிஎன்பிசில எடுத்து பாருங்க, கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு தடவை 2 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. லாஜிக்கல் ரீசனிங்ல டாபிக் குரூப் 2ல கேட்டிருந்தாங்க, குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இப்போ
சிம்பிளா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்னா கீழ்கண்டவற்றில் ரெண்டு கொடுத்துட்டு எதுன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் lions are tigers. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இது லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். நீங்க நினைக்கிற லைன் கிடையாது, டைகர்ங்கிறது நீங்க நினைக்கிற இது கிடையாது. இது ஒரு இங்கிலீஷ் வேர்டு அவ்வளவுதான். இதுல கொடுத்துருக்கத நீங்க ட்ரூன்னு நினைச்சுக்கணும். ஆல் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ் அப்படின்னா அது ட்ரூன்னு நினைச்சுக்கணும். ஆல் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ். அடுத்து சம், all lions are tigers. Some cats are lions. அந்த மாதிரி கிட்ட இதுக்கு என்ன ஆன்சர்? இது வந்து கீழே வந்து இதுல எது சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆல் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ். தமிழ்ல சொல்றதுன்னா எல்லா சிங்கங்களும், சிங்கம் நீங்க நினைக்கிற சிங்கம்னு சொல்லிட்டு உடனே தப்புன்னு சொல்லிடக்கூடாது. எப்படி சிங்கம் வந்து புலிகளாகும், அது ஒரு வார்த்தை அப்படின்னு நினைச்சு. எல்லா சிங்கங்களும் புலிகள், சில பூனைகள் சிங்கங்களாகும். இப்ப இதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் ஆகும். கன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாருங்க, இது ரெண்டுலயுமே இருக்கக்கூடியது என்னதுன்னா லயன் லயன். அப்ப லயனும் லயன் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது ரெண்டுமே காமனா இருக்கும், இருந்தே ஆகும். இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்காது. இங்க பாருங்க எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்காது, 1 2 3 தான் இருக்கு. அப்ப அது ரெண்டுமே இருக்கு காமன் எலமெண்ட். அப்ப கன்க்ளூஷன் எதுக்கு நடுவுல தான் இருக்கு? ஆல்ரெடி லயனுக்கும் டைகருக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன் இருக்கு, கேட்டுக்கும் லைனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. we have to establish a relation between cat and tiger. எனக்கு பூனைக்கும் புலிக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அதான் ஆப்ஷன்ல இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது என்ன இருக்கு? ரொம்ப சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடலாம் அதை. சரிங்களா? அந்த ஆப்ஷன்ல எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷனே இல்லாம கூட கண்டுபிடிச்சாலும் பாருங்க ஆல் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ். படம் வரையலாம். படம் வரைஞ்சீங்கன்னா கண்டுபிடிச்சோம். ஆல் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ். அப்ப இது வந்து லயன், இது டைகர். சரியா? அடுத்து சம் கேட்ஸ் ஆர், இது இப்படி இருக்கலாம். எல்லா பாசிபிலிட்டி போட்டாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுவும் எல் ஈக்குவல் டு டீன்னு போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒன்னாதான் வரும் சொல்லவர். அடுத்து சம் கேட்ஸ் ஆர் லயன்ஸ். சம் கேட்ஸ் ஆர் லயன்ஸ்னா என்ன அர்த்தம்? சம் கேட்ஸ் ஆர் லயன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அந்த கேட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இந்த லயனோட டச் ஆயிருக்கணுமா, டச் ஆயிருக்க கூடாதா? கண்டிப்பா டச் ஆயிருக்கும். ஏன்னா சம் கேட்ஸ் வந்து லைன்ல இருக்கு, லைன் இங்க உள்ள இருக்கு. சரிங்களா? அப்ப கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் கேட். இப்ப சொல்லுங்க, எனக்கு ஐ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் a relation between டைகர் அண்ட் கேட். டைகருக்கும் கேட்டுக்கும் ரிலேஷன் இருக்கா? எல்லுக்குள்ள கேட் டச் ஆகுறதுனால கண்டிப்பா இந்த கேட்டு சில கேட் டைகராவும் இருந்தாகும். So therefore the answer is some cats are tigers அப்படின்னு சொல்லலாம், அல்லது some tigers are catன்னு சொல்லலாம். சோ இப்ப இதுக்கு விட என்ன அப்படின்னா சில பூனைகள் புலிகளாகும். சரிங்களா? சோ இதான் கான்செப்ட். இது உங்களுக்கு இந்த மாதிரி படம் வச்சு நீங்க எந்த ப்ராப்ளத்தையும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அது நிறைய முதல்ல நம்ம டாபிக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்றோம். அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. ஆல் கேட்ஸ் ஆர் நாட் டைகர்ஸ்னு இங்க சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆல் கேட்ஸ் ஆர் நாட் டைகர்ஸ். ஆல் கேட்ஸ் ஆர் நாட் டைகர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் கேட்ஸ் ஆர் நாட் டைகர்ஸ் அர்த்தம். ஆல் கேட்ஸ் அதாவது இந்த இங்க பாருங்க, இது பாசிட்டிவ் ஸ்டேட், இது பாசிட்டிவ் ஸ்டேட். ரெண்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா தான் இருக்கும்.
எப்பவுமே இது உண்மை. நீங்க நம்ம நேரடியா பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் பாசிட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுல இருந்து கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவா வரவே வராது. சரிங்களா? ஸோ அந்த ரூல்ஸோட தெரிஞ்சுங்க. இதெல்லாம் லாஜிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக்ங்க, மிகப்பெரிய யூனிட். அது தனியா ஒரு தனி ஒரு டிகிரி மாதிரியே அது கோர்ஸ். சரிங்களா? நம்ம இப்ப என்ன தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 பாசிட்டிவா இருந்தா ஆல்வேஸ் என்னது பாசிட்டிவ் தான். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தா கண்டிப்பா ஆன்சர் வந்து நெகட்டிவ் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் ஆன்சர் நெகட்டிவா இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா நோ கன்க்ளூஷன். அதற்கு கன்க்ளூஷனே கிடையாது. ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா கன்க்ளூஷனே உங்களால ஏற்படுத்தவே முடியாது. அதை மட்டும் நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா. ஸோ இதுதான் லாஜிக்கல் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட். ரெண்டு நெகட்டிவ் இருக்குன்னா இங்க பாருங்க சொல்றேன். சம் டேபிள்ஸ் ஆர் மேட்ஸ். சில மேஜைகள் பாய்களாகும். தமிழ் எழுதிக்கங்க. சில மேஜைகள் பாய்களாகும். அடுத்து நோ டேபிள் இஸ் சேர். எந்த மேஜையும் நாற்காலி அல்ல. எந்த மேஜையும் நாற்காலி அல்ல. இப்ப பாருங்க, இதுக்கு படம் வரையுமா? இதுக்கு படம் வரைஞ்சா எதோட நான் கன்க்ளூஷன் எடுத்தாகணும்? இங்க பாருங்க, இங்க டேபிள் இருக்கு. அப்ப எனக்கு மேட்டுக்கும் சேருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க சம் டேபிள்ஸ் ஆர் மேட்ஸ். இது டேபிள், இது மேட். அடுத்து நோ டேபிள் இஸ் எ சேர்னு சொல்றாங்க. நோ டேபிள் இஸ் எ சேர் அப்படின்னா இங்க புரியுங்க, இங்க டேபிளுக்கும் சேருக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்ப சேர் எதுவா இருக்கலாம் பாருங்க. இதுவா இருக்கலாம் சேரு, இதுவா இருக்கலாம் சேரு. நல்லா புரிஞ்சுங்க. டேபிளுக்கும் சேருக்கு தான் சம்பந்தமா இருக்கக்கூடாது. இங்க கூட சேர் இருக்கலாம். இதை தொட்டுக்கிட்டு இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா இந்த சேர் எங்க வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே சி இருக்கலாம். ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா எல்லா கேசஸ்லயுமே அது ட்ரூவா இருக்கணும். இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லாங்க நோ சேர் இஸ் அ மேட்னு சொல்றாங்க. கிடையாது. இங்க பாருங்க, சேரு மேட்டு ஒண்ணு தானே. நோ சேர் இஸ் மேட்னு இந்த படத்தை வச்சு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சேருக்கு மேட்டுக்கு இங்க பாருங்க, எல்லா சேருமே மேட்டுன்னு வந்துச்சு. சம் மேட்ஸ் ஆர் மேட்ஸா? சம் மேட்ஸ் ஆர் சேர்ஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்க பாருங்க, இங்க சேர் இருக்கு, இங்க மேட் இருக்கு. இங்க ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. இது ரெண்டுமே நெகட்டிவ் கிடையாது. சரிங்களா? ஒரு பாசிட்டிவ், வெரி குட். ஸோ ஒன்னு வந்து பாசிட்டிவ், இன்னொன்னு தான் நெகட்டிவ். அதனால இங்க ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தான். இத கன்க்ளூஷனை கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தேர் இஸ் அ கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒன்னு பர்டிகுலரா இருக்கு, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருக்கு. அப்ப கண்டிப்பா அதுக்கு கன்க்ளூஷன் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது பர்டிகுலர் நெகட்டிவாக இருக்கும். இதுக்கு நான் கன்க்ளூஷன் சொல்லுவா. இங்க பாருங்க, சி எங்க வேணாலும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சி எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா சி எங்க இருக்கக்கூடாது? சி டீக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா மேட்டுக்கும் டீக்கும் கண்டிப்பா காமன் இன்டர்செக்ஷன் இருக்கு. அப்போ இங்க உள்ள மேட்டு கண்டிப்பா என்னவா இருக்க முடியாது? சேரா இருக்க முடியாது. So therefore the conclusion is some mats are, புரிஞ்சுட்டீங்களா பாருங்க, some mats are not என்னது cats. சொல்றது புரியுதா? some mats are not cats. கண்டிப்பா சில பாய்கள் பூனைகள் இது சேராக இருக்க முடியாது. இது சேர்ல சில, இங்க சேர்ல சில பாய்கள், எந்த பாய்கள்லாம் சேரா இருக்க முடியாது? இங்க இருக்கிற பாய்கள் எதுவுமே சேராக இருக்க முடியாது. So this is the only conclusion. Some mats are என்னது not chairs. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர். இன்னொன்னு கூட அதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னு பர்டிகுலரா இருந்து இன்னொன்னு நெகட்டிவாக இருந்தால் கன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் நெகட்டிவாக இருக்கும். இங்க பாருங்க, இங்க இருக்கிற இங்க பாருங்க, அதாவது டேபிளுக்கும் மேட்டுக்கும் நடுவுல இது ஒண்ணு. டேபிளுக்கும் மேட்டுக்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் இருக்கு. இது எல்லாம் டேபிளும் மேட்டும் கூட. ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நோ டேபிள் இஸ் எ சேர்.
ஆனா டேபிளுக்கும் சேருக்கும் தொடர்பு இல்லை. ஆனா சேர் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா டேபிளுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப இங்க இருக்கிற மேட் கண்டிப்பா என்னவா இருக்க முடியாது, சேரா இருக்க முடியாது. So therefore the conclusion is some mats are not chairs. ஓகே, பின்னாடி பார்க்கும்போது பார்க்கலாம். ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா கன்ஃபியூஷனே இருக்காது. ரெண்டுமே நெகட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நோ நம்பர் வச்சு சொல்றேன். நோ எஸ்எஸ்டி some T are not P. பாருங்க, அப்ப நோ எஸ்எஸ்டின்னு என்ன அர்த்தம்? இது எஸ் ஆக இருந்தால் இது டி, ரெண்டுக்கு சம்பந்தமே கிடையாது. அடுத்து சம் டி ஆர் நாட் பின்னு சொல்றோம். சம் டி ஆர் நாட் பி அப்படின்னா பி எங்க இருக்கலாம் சொல்லுங்க? சம் டி ஆர் நாட் பி அப்படின்னா இது பியா இருக்கலாம், இது பியா இருக்கலாம், இது கூட பியா இருக்கலாம். சரிங்களா? சம் டீஸ் ஆர் நாட் பீஸ், சம் டீஸ் ஆர் நாட் பீஸ். சரிங்களா? இங்க இருக்கலாம். அதே மாதிரி இதே பி வந்து இது கூட பியா இருக்கலாம். பிக்கு எஸ்க்கு ரிலேஷனே கிடையாது, அதனால எங்க வேணாலும். அப்போ இப்ப கேன் யூ சே எனி கன்க்ளூஷன் பிட்வீன் எஸ் அண்ட் பி? எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் ஏதாவது கன்க்ளூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா there is no conclusion. why no conclusion? அப்ப நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே போடலாம் நோ கன்க்ளூஷன். ரெண்டுமே பாசிட்டிவ் கொடுத்தாங்களா, அதுல ஏதாவது நெகட்டிவ் கன்க்ளூஷன் இருந்தா அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் மட்டும் தான் ஆன்சர். ஒன்னு பர்டிகுலர் ஒன்னு நெகட்டிவ் இருந்தா கண்டிப்பா ரெண்டுமே ஆன்சர்ல வரும். பர்டிகுலர் நெகட்டிவ் அந்த வகையில இருக்கிற ஆன்சர். What is the total number of squares in this? மொத்தம் எத்தனை சதுரங்கள் தெரிகின்றன அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா இது ஒரு சதுரம், 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 கடைசி உள்ள சதுரம். ஏன் அப்படின்னா this is 2 square, 2/2, 2/2, 2 ரோ 2 காலம். அப்போ மொத்த ஸ்கொயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 square plus 2 square. மொத்தத்தில் எத்தனை வரும் அப்படின்னா 5 வரும். இது ஒரு 4/4 இருக்குன்னு வச்சுக்கல. 4/4 இது எல்லாமே சதுரம் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? வரையும் போது சதுரம் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, இது எல்லாமே சதுரம், இதெல்லாம் சதுரம். அப்ப இதுல மொத்தம் எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன அப்படின்னா 1 square plus 2 square plus 3 square plus 4 square. இது என்னவோ அந்த ஆன்சர். 16 9 25 25 5 30 இது சதுரங்கள் கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் சதுரங்கள். அப்ப இதை வச்சுட்டு என்ன கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க, உங்களுக்கு அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா எத்தனை சதுரங்கள் செஸ்ல ஒரு சதுரங்கத்தில் எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன? ஒரு சதுரங்கத்தில் எத்தனை சதுரங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன அப்படின்னா அப்ப சதுரங்கத்துல எத்தனை வட்டம் இருக்கும்? சதுரங்கிறது 8/8. சில பேர் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்குவாங்க. 8/8 அப்படின்னா என்னது வரும்னா 1 square plus 2 square plus 3 square plus டாட் டாட் அப் டு என்னது 8 square. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. what is 1 square plus 2 square plus 3 square up to n square. n squareக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1/6. nக்கு பதிலாக 8 போடுங்க. ஸோ 8 into 9 into 17/6 அடிச்சிங்கன்னா n into n plus 1 into 2n plus 1/6. n வந்து 8, 8 plus 1 9, 16 1 17. ஓகே, 4 இங்க அடிச்சிங்க அப்படின்னா 4, அப்ப 4 3 12, 12 into 17 170 plus 34 204. ஸோ 204 சதுரங்கள்
ஒரு சதுரங்கத்தில் கண்ணுக்கு தெரியும். இது சதுரங்களை கண்டுபிடிக்கும். இதே இதுல எல்லா சதுரமுமே ஒண்ணு சதுரமா இருந்தா அத சதுரம் மட்டும்னு சொல்ல மாட்டோம். இன்னொரு பேரு வந்து என்னது, செவ்வகம்னு சொல்லுவோம். எல்லா சதுரமும் செவ்வகம் என்று அழைக்கப்படும். இது வந்து செவ்வகம், ஆனால் சதுரம் இல்லை. சரிங்களா? அப்ப நம்ம இந்த லாஜிக்கல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ். வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சம் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் சொல்லலாம் ஒழிய ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் சொல்ல முடியாது. சரிங்களா? சோ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ், சம் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். எப்படிப்பட்ட ரெக்டாங்கிள்ஸ்? லென்த்தும் பிரெட்த்தும் வேற வேற இருந்தா அது ரெக்டாங்கிள் மட்டும்தான். அதே லென்த்தும் பிரெட்த்தும் ஈக்குவலா இருந்தா அதை சதுரம்னு சொல்லலாம், செவ்வகம்னு சொல்லலாம், ஸ்கொயர்னு சொல்லலாம், ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். சதுரம் அப்படின்னா ஸ்கொயர், செவ்வகம் அப்படின்னா ரெக்டாங்கிள். அப்போ ஒரு படம் வரைந்து அதுல கேக்குறாங்கன்னு வச்சு, இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சு இதுல எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. how many rectangles are இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, this is rectangles னு கேட்டா 1 cube plus 2 cube. ஏன் அப்படின்னா இது 2/2 கவுண்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, 4 ரெக்டாங்கிளா, பிளஸ் வெளியே ஒண்ணு 5 பிளஸ் இங்க மேல இருக்க இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளா, இது ஒண்ணு, இது ஒண்ணு, அதே மாதிரி இங்க இது ஒண்ணு, இது ஒண்ணு, அது ஒரு 4. ஸோ மொத்தம் எத்தனை வரும்? 9. ஸோ ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா 1 + 8 = 9. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு, 1³ + 2³ + 3³ + n³. ஏற்கனவே ஃபார்முலா நீங்க பார்த்துருக்கணும், கொடுத்துருக்கேன். n × n + 1/2 whole square. n × n + 1/2 whole square. அப்போ ஒரு செஸ் போர்ட்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? ஒரு செஸ் போர்ட்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னா, n-க்கு 8 போடணும். அப்போ 8 × 9/2 whole square. ஒரு சதுரங்கத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னா 36 ஸ்கொயர். அடிச்சீங்கன்னா 4 ஆயிடுமா? 9 36 ஸ்கொயர்ங்கிறது எவ்வளவு? 1296. இது வந்து இத்தனை செவ்வகங்கள் அதுல கண்ணுக்கு தெரியுமா? இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு செஸ் போர்ட்ல எத்தனை செவ்வகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன, சதுரமல்லாத எத்தனை செவ்வகங்கள், அதுக்கு பேர் என்னது? தகு செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை செவ்வகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன, சதுரமல்லாத எத்தனை செவ்வகங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1296ங்கிறது மொத்த செவ்வகம். அதுல சதுரமும் சேர்ந்து இருக்கு. சதுரத்தை மட்டும் கழிக்கணும் அப்படின்னா, அது நம்ம ஏற்கனவே சதுரங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை மட்டும் கழிச்சீங்க அப்படின்னா 1092. சரிங்களா? சதுரம் இல்லாத செவ்வகங்கள். சோ நல்லா புரிஞ்சுங்க, சதுரம்னாலே செவ்வகம் தான், செவ்வகம் எல்லாம் சதுரம் கிடையாது. சரிங்களா? So this is total rectangles. இது ஸ்கொயர்ஸ். அப்ப ரெக்டாங்கிள்ஸ் இருக்கிற ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ப்ராப்பர் ரெக்டாங்கிள், ப்ராப்பரா இருக்கிற ரெக்டாங்கிள். சரிங்களா? அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னா, கட்டிடம் சம்பந்தப்பட்ட படிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யாரெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னா, சிவிலும் வந்துடும், ஆர்கிடெக்சரும்,
ரெண்டு பேருமே சொல்லுவாங்க கட்டிடம் சம்பந்தப்பட்ட படிப்பு. வீட்டு கட்டிடம் கண்டுபிடிப்பட்ட படிப்பு அப்படின்னு நான் கட்டுறேன்னு வச்சுங்களேன். வீட்டு கட்டிடம், கட்டிடம்னு ஜென்ரலா வந்துடும். ஸோ வீட்டு கட்டிடம், வீட்டை பத்தி கட்டுறது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எது வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு சிவில். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலா சொல்லும் போது ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் தான், ரெக்டாங்கிளும் ரெக்டாங்கிள் தான். ரெக்டாங்கிள்னா ப்ராப்பர் ரெக்டாங்கிளா இருக்கிறது ரெக்டாங்கிள் தான். ஆனா வெறுமனை ப்ராப்பரா இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் அப்படின்னா, ப்ராப்பரா இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் என்ன தெரியுமா? லென்த் வேற இருக்கணும், பிரெட்த் வேற இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து இப்ப நம்ம பார்த்ததுல எல்லாம் ரோஸும் காலம்ஸும் ஒன்னா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம் இதுல எத்தனை ஸ்கொயர் தெரியுதுன்னா சொல்லிடலாம். ஸ்கொயர் வந்து 4 தான், அதுக்கு மேல கிடையாது. சரிங்களா? எத்தனை செவ்வகங்கள் இதுல இருக்கு? How many rectangles are there? இதுல எவ்வளவு செவ்வகங்கள் இருக்கிறது? How many rectangles are there? ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெக்டாங்கிள்னு சொல்லும் போது ஸ்கொயரையும் சேர்த்துக்கணும், எந்த இதுவுமே பண்ணவே கூடாது. சரிங்க? பாருங்க, இதை ஒண்ணா வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதை இப்படி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதை சேர்த்தீங்கன்னா 1, இதுல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா இது 1, 3, 4. அப்போ இதை வச்சு இதை ஒரு சைடா, இதை லெஃப்ட் சைடா வச்சுக்கிட்டீங்கன்னா இதை சேர்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. அடுத்து இதை வச்சுக்கீங்க 1, 2, இதை வச்சுக்கிட்டீங்கன்னா 1, இதை வச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னா 4 + 3. ஸோ திஸ் இஸ் 10. அப்ப இந்த மாதிரி 4 கட்டம் இருந்துச்சுன்னா இதை கூட்டணும். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா n × n + 1/2. n × n + 1/2. இது 4 நம்பரையும் கூட்டுறதுன்னா என்ன பண்றது? ஃபார்முலா தெரியுங்களா நமக்கு? 1 + 2 + 3 + ... n. இதெல்லாம் கூட்டணும்னா ஃபார்முலா என்னது? n × n + 1/2. யோசிங்க, பண்ணுவோம். எத்தனை செவ்வகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன சொல்லுங்க. How many rectangles are visible? எத்தனை செவ்வகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன? 1, 2, 3, 4, 5, 6. 6 × 7/2 எவ்வளவு? 20. ஓகேயா? ஒரு நாளுக்கு கேன்சல் பண்ணுங்க. இதில் எத்தனை செவ்வகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன? சொல்லுங்க. இது எத்தனை how many rectangles? How many rectangles are visible? சொல்லுங்க. What is the answer?
லாஜிக்கை யூஸ் பண்ணுங்க. கீழே உள்ளதை மறந்துடும். இல்லையா? 2 ரோ இருக்கு, ஒரு ரோவை மறந்துடும், பார்க்காது, இதை மறைச்சிக்க. சரிங்களா? மேல உள்ளதை மட்டும் கண்டுபிடிங்க. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. 5 × 6/2. 5 × 6/2 அப்படின்னா 15. புரியுதா? மேல மட்டும் 15 இருக்கா? இப்போ கீழே பாருங்க, இது மறந்துருச்சு. இப்ப மேல உள்ளதை மறைச்சுக்கங்க, இது தெரியக்கூடாது. கீழே இருக்கக்கூடிய அதே இது 1 2 3 4 5 15. இப்ப எப்படி நம்ம பார்க்கணும்? அந்த நடுக்கோடை ரிமூவ் பண்ணிருக்கு. நடுக்கோடு இல்லாமே நமக்கு ஒரு முறை இது ஒரு ரெக்டாங்கிள். நடுக்கோடை எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், இதே மாதிரிதான். அப்ப நடுக்கோடு இல்லைன்னா இது 1 2 3 4 5. நல்லா புரிஞ்சுங்க. நடுக்கோடை எடுத்துங்க. நடுக்கோடை எதுக்கு சார் எடுக்கிறீங்க அப்படின்னா, நடுக்கோடு இல்லாம என்னால ஒரு இது பண்ண முடியும். இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். சரியா? அது அப்போ நடுக்கோடு இல்லைன்னா அதையும் சேர்த்தா அது ஒரு 15. அப்போ மொத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் இஸ் 40. The total number of rectangles visible in the 45. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. மேல உள்ளது மட்டும், கீழே உள்ளது மட்டும், அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா ஒரு படம் ஒண்ணு போடுறேன். சொல்லுங்க. This is 4/3. இது 3 ரோ, 4 காலம். ஃபர்ஸ்ட் ரோ, அப்புறம் காலம். சென்ட்ரல் லைனை ரிமூவ் பண்ணா எப்படி 15 வந்துச்சு சார்? அந்த அதே ப்ராப்ளத்தை பாருங்க. பாருங்க, சென்டர்ல லைனை ரிமூவ் பண்ணா படம் இப்படி இருக்குமா? இதான் அந்த படம். சென்ட்ரல் லைனை ரிமூவ் பண்ணா அந்த படம் எப்படி இருக்கா? இப்ப சொல்லுங்க, இதுல எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு? இதுல எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு? 1 2 3 4 5. 5 × 6/2 எவ்வளவு? 15. கரெக்டா? மிடில் லைன், அது மிடில் லைன் இருந்தா என்ன? மிடில் லைன்ல எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு படம் தானே, இப்படித்தானே இருக்கும். இந்த படத்துல எத்தனை இருக்கு? இப்ப நான் காட்டுற படத்துல எத்தனை இருக்கு? இப்ப இதுக்கு வாங்க. 1 2 3. அப்போ ஒரு இதுல எத்தனை இருக்கும்? 4. நல்லா புரிஞ்சுக்கங்க. 4. 1 2 3 4. அப்போ 4 × 5/2. 4 × 5/2 எவ்வளவு? 4 × 5/2 எவ்வளவு? 10. 4 × 5/2 10 தானே? 10. இந்த பக்கம் 10, இதுல 10. இப்ப பாருங்க, இந்த நடுவில் எடுத்துட்டு இது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா ஒரு 10, இது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா ஒரு 10. இந்த நடுவில் இருக்க 2 கோடையும் எடுத்துட்டு டோட்டலா இப்படி நிக்கும். இந்த நடுவில் இருக்க 2 கோடையுமே எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல எவ்வளவு வரும்? அது ஒரு 10. மொத்தத்துல எத்தனை வரும் அப்படின்னா புரிஞ்சுட்டீங்க. நிறைய பேர் புரிஞ்சுட்டீங்க. வெரி குட். 10 10 10. ஸோ அப்போ அது 60. இதை சொல்லுங்க பார்க்கலாம். How many rectangles are visible? எல்லாமே நேர் கோடு நினைச்சுக்கேன். நான் வளைஞ்சு போட்டிருக்கேன்.
இதில் எத்தனை முக்கோணங்கள் கண்ணுக்கு தெரியும்? இதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். புள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ 4னா 4 × 5/2 10. இந்த 4 10. இந்த புள்ளி இல்லாத இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 10. அப்போ எனக்கு இது வரைக்கும் 30 வந்துருச்சு. இந்த மட்டும் தான் பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இப்படி வெர்டிக்கலா பாருங்க, காலம் வைஸ் பாருங்க. அதே மாதிரி தான் 1 2 3 4 10. 1 2 3 4 10. அடுத்து இது ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா 10. அப்போ இந்த பக்கம் ஒரு 30. ஆனா நான் சிலதை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா திரும்ப திரும்ப கவுண்ட் பண்ணிருக்கேன். எதை திரும்ப திரும்ப கவுண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுக்கு காமனா இருக்கிறத வந்து இந்த இதை இது கவுண்ட் பண்ணும் போது எடுத்திருப்பேன், இது கவுண்ட் பண்ணும் போதும் எடுத்திருப்பேன். அப்ப இந்த காமனா இருக்க போர்ஷனை தனியா எடுங்க. இந்த காமனா இருக்கிற போர்ஷனை தனியா எடுத்து அதுக்கு எத்தனை வருதோ அதை அதுல இருந்து கழிச்சிடணும். நான் 2 தடவை எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஒரு தடவை எடுத்தா போதும். அப்ப அது பாத்தீங்கன்னா இது 2/2 அப்படின்னா ஒரு கியூப் பிளஸ் என்னது 2 கியூப். 2 கியூப்னா 8. 8 பிளஸ் 1 என்னது 9. ஸோ ஆன்சர் இஸ் 9. அப்போ இந்த 9 வேல்யூ வந்து கழிக்கணும். ஆன்சர் இஸ் கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சொல்றது புரியுதா? நார்மலா கண்டுபிடிச்சிங்க, காமனா இருக்கிறது 2 தடவை எடுத்துப்போம்ல, அதனால அதை கழிக்கணும். இதை சிம்பிளா சொல்றேன், நீங்களே அதை காமனா புரிஞ்சு. ரெக்டாங்கிள்னா என்னது? ரெக்டாங்கிள்னா என்னது? என்னன்னு 1 கியூப் 2 கியூப் தானே ரெக்டாங்கிள். இதுல எத்தனை இருக்கும்? 9 ரெக்டாங்கிள். 1 2 3 4 5 6 7 8. ரெக்டாங்கிள் மீன்ஸ்னா 2 இன்டு என்ன போட்டிருக்கீங்க புரியல. 2 ஸ்டார்லாம் போட்டிருக்கீங்க. இதான் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னா இதான். ஸ்கொயர்னா தான் என்னது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். சிம்பிளா சொல்றேன். இதுல எத்தனை ரெக்டாங்கிள் கண்ணுக்கு தெரியுது சொல்லுங்க பார்க்க. இதுல எத்தனை ரெக்டாங்கிள் கண்ணுக்கு தெரியும் சொல்லுங்க. How many rectangles are visible? இந்த படத்தில் எத்தனை செவ்வகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன? எத்தனை செவ்வகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன சொல்லுங்க. அப்ப இதை எடுப்போம். இதை எடுக்கும் போது என்ன வரும்? 3 1 2 3 3க்கு சொல்லியிருக்கேன். 3 × 4/2. அப்போ 6 தெரியும். இந்த பக்கம் வாங்க, இதுக்கு எத்தனை தெரியும்? இதுக்கு ஒரு 6 தெரியும். சரியா? இங்க ஒரு 6, இங்க ஒரு 6 தெரியும். அப்போ இது ரெண்டுக்கு காமனா இருக்கிறது ஒண்ணு. இங்க பாருங்க, இந்த இது இருக்குதுல்ல, இத இந்த 6லயும் வந்திருக்கும், இந்த 6க்கும் வந்திருக்கும். அப்ப இந்த காமனா இருக்கிறத எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். அது 2 தடவை வந்திருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 6 + 6 12. அதுல இருக்கக்கூடிய 1 மட்டும் எடுத்துட்டா சொல்றாங்க. ஆன்சர் 12. ஸோ 12 - 1 அப்போ 11. ஸோ அப்போ இங்க எத்தனை இருக்கு அப்படின்னா 11 செவ்வகங்கள். சரிங்களா? இது வரைக்கும் ஏதாவது பார்த்ததுல டவுட் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்ததுல டவுட் இருந்தா சொல்லுங்க. இதோட குறித்து கொள்ளலாம். இதை பார்த்ததுல ஏதாவது டவுட்? ஸோ ரீசனிங் 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஆல் ஏஸ் ஆர் பிஸ், அனைத்து ஏக்களும் பி ஆகும். இதுல இருந்தே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க வர வைக்கலாம். ஆல் ஏஸ் ஆர் பிஸ்னாலே உடனே நீங்க என்ன சொல்லலாம், அப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்காது. சம் பிஸ் ஆர் ஏஸ்ன்னு சொல்லலாம். எப்பவுமே சம் பிஸ் ஆர் ஏஸ்ன்னு சொன்னா உடனே என்ன சொல்லலாம் தெரியுமா? சம் ஏஸ் ஆர் பிஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே ஆல் ஏஸ் ஆர் பிஸ்ல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்.
some B's are A's, some A's are B's அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்து சொல்லுவோம், ஒரே இதுல ஒன்னே ஒண்ணுதான் வரும். நோ ஏ இஸ் பி அப்படின்னா நோ பி இஸ் ஏன்னு சொல்லலாம். இன்னும் ரெண்டும் சொல்லலாம். எப்படி இன்னொரு விதமா சொல்லலாம், அங்க பாருங்க நான் சொன்னதெல்லாம் நீங்க பாருங்களேன் கரெக்டா இருக்கும். சம் ஏஸ் ஆர் நாட் பீஸ்ன்னு சொல்லலாம். அதே சமயத்துல என்ன சொல்லலாம், சம் பீஸ் ஆர் நாட் ஏஸ்ன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே இருக்கும். இதுல இருந்து இம்ப்ளிகேஷன்ஸ் கரோலரின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து அது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். பட் இந்த படம் வரைங்க எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம்ல கேட்கக்கூடியதுல ஒரு முக்கியமான இதுதான் உங்களோட லாஜிக் ஐக்யூ திறன் எல்லாம் செக் பண்ணக்கூடியது. ஸோ அதனாலதான் இதெல்லாம் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கும். இது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ப்ரோக்ராமிங் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டா புரிஞ்சிருக்கீங்களா? லாஜிக் தெரிஞ்சாதான், லாஜிக் இந்த லாஜிக் தான், இந்த லாஜிக் நல்லா தெரிஞ்சாதான் ஐ கேன் டூ